தமிழகத்தில் பெரும்பாலான ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்த பெருமை காங்கிரசுக்கு பிறகு திராவிட இயக்கங்களுக்கு வலிமை பெற்ற நிலையிலும் திமுக தனது முதல் புதியதான உருவான அரசியல் கட்சியாக வலம் வந்தபொழுது துவங்கி இன்று நாள் வரை சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்ற விபரத்தோடு தொடர்ந்து ஒவ்வொரு புதிய அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் ஆளுமைக்கு காலடி வைத்தபோதும் அவர்கள் துவங்கப்பட்ட முதல் தேர்தல் களத்தில் சந்தித்த வாக்குகளின் விவரங்களை தற்போது பார்ப்போம். பேரறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் 1957ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்த பொழுது சுமார் 14% வாக்குகளை பெற்றது. அப்பொழுது திமுக சுயேட்சையாக போட்டியிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவிலிருந்து விலகிய எம்ஜிஆர் அதிமுக என்ற கட்சியை 1977இல் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது 30.40% வாக்குகளை பெற்றார். தொடர்ந்து அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தார் என்பதும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாஸ் துவங்கப்பட்ட பொழுது அவர் சந்தித்த 1991ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்த வாக்குகளின் விவரம் 5.80% வாக்குகளையே பாட்டாளி மக்கள் கட்சி அன்ற நாளில் பெற முடிந்தது. திமுகவோடு இணக்கமான உறவில் இருந்த வை. கோபால்சாமி எனும் வைகோ திமுகவில் ஏற்பட்ட உறவு பிரிசலின் காரணமாக திமுகவிலிருந்து வெளியேறி மதிமுக என்ற கட்சியை துவங்கி 1996இல் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் மதிமுக 5.80% வாக்குகளையே பெற்றது. தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளுமைக்குரிய தலைவராகவும் தேசிய அளவில் சில தலைவர்களை தீர்மானிக்கும் சக்தியாகவும் விளங்கிய ஜி.கே. மூப்பனார் தமிழகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் எனும் கட்சியை துவங்கினார். அந்த கட்சி துவங்கப்பட்டு 1996ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்தபொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 9.30% வாக்குகளை பெற்றது என்பதும் மறுப்பதற்கில்லை. திரைவானில் கொடிகட்டி பறந்து ரசிகர்களை தன்வசம் படுத்தியிருந்த நடிகர் விஜயகாந்த் தேமுதிக என்றும் ஒரு மாபெரும் இயக்கத்தை துவங்கினார். திரைவானில் கால் பதித்திருந்த அவருக்கு ரசிகர்கள் மட்டுமல்ல தொண்டர்களும் ஏராளமானவர் இருந்ததாகவும் ஆளுமைக்குரிய 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை வலிமையோடு தன்னை கால் பதித்துக் கொள்வார் என்று அரசியல் அரங்கில் எதிர்பார்க்கப்பட்ட விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு சந்தித்த முதல் தேர்தலில் ஏறக்குறைய 8.40% வாக்குகளை பெற்றார் என்பதும் மறுப்பதற்கில்லை. சினிமா துறையிலிருந்து வந்த சீமான் தான் துவங்கிய நாம் தமிழர் கட்சி 2016ஆம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தல் களத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட பொழுது 1.10% வாக்குகளை பெற்றது. ஆனால் அதே கட்சி தற்போது பல தேர்தல் களங்களை சந்தித்து ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய அசுரூப வளர்ச்சியை கண்டு தனக்கான வாக்கு வங்கிகளை அதிகரித்து வந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% அளவுக்கான தங்கள் வாக்குகளை நிரூபித்து காட்டதையும் மறக்க முடியாது. திரைவானில் மிகப்பெரிய நட்சத்திரமாக மின்னி விளங்கும் நடிகர் கமலஹாசன் துவங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டு 2021ஆம் ஆண்டு தேர்தலை சந்தித்த பொழுது 2.60% வாக்குகளை பெற்றது. தற்போது 2 திராவிட கட்சிகளுக்கும் பெரும் சவாலாகவும் ரசிகர்களை தன்னுடைய தொண்டர்களாக மாற்றி 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தேசிய கட்சிகளின் நீரோட்டத்தில் இணையாமல் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க களமிறங்கியிருக்கும் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் முறையில் சந்திக்க உள்ளார். இந்த நிலையில் அவர் எவ்வளவு வாக்குகளை பெற இருக்கிறார் என்பதான எதிர்நோக்குகள் எல்லோரிடமும் காத்திருக்கிறது. 1957ஆம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் திமுக வாங்கிய 14% வாக்குகளை விஜய் தாண்டிவிட்டாலே அவரின் அரசியல் பிரவேசத்தில் பெரிய அச்சாணி கொம்பை தொட்டுவிட்டதாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்க முடியும். இந்த சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை அவர் பெற்றாலே அவருடைய அரசியல் விசுரூபம் மீண்டும் எதிர்வரும் காலங்களில் எதிரொலிக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை.